அந்த இந்திய சுற்றுலா பயணியை வந்துட்டு அந்த தாய்லாந்து திருநங்கைகள் ரோட்லயே வந்து சரமாரியா தாக்குன ஒரு வீடியோ வெளியாயிருந்தது. இந்த திருநங்கைகள் சென்னையில தான் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சோம், தமிழ்நாட்டுல தான் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா உலகம் ஃபுல்லா திருநங்கைகள்னாலே பிரச்சனை தான். உலகம் ஃபுல்லாவே திருநங்கைகள்னாலே இப்படிதானே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட சொல்லுங்க. திருநங்கைகள் அத்தனை பேரும் ஷூட் பண்ணி சாவடிச்சிட சொல்லுங்க. வானகரம் பகுதியில வந்து ஒரு திருநங்கையை வந்து வட மாநிலத்துல சேர்ந்த ஒரு பையன் வந்து கட்டையாலே அடிச்சு சாவடிச்சு. ஆனா பாலியல் தொழில ஈடுபடுற திருநங்கைகள் கிட்ட போற வாடிக்கையாளர்களை அவங்க தாக்கி பணம் பறிக்கிறது உண்மைதானே மேம்? உண்மைதாம்மா, நான் சொல்றேன். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு தவறு செஞ்சிட்டால் இந்த ஆண்கள் கூட்டமே இப்படிதான் யாரோ சொல்றது கிடையாது, இந்த பெண்கள் கூட்டமே இப்படிதானோ யாரோ சொல்றது கிடையாது. பட் ஒரு திருநங்கை ஒரு தவறு செஞ்சிட்டா திருநங்கைகளே இப்படிதான் ஏன் சொல்றீங்க? விருப்பப்பட்டு விரும்பி பாலியல் தொழில செய்யறது கிடையாது. சமுதாயத்தால நாங்க ஒதுக்கப்பட்டோங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது வேற வழி இல்லம்மா, வாழ்ந்து தானே ஆகணும், சாப்பிட்டு தானே ஆகணும். இப்ப அடிக்கிற பணியில கூட ஒதுரிகெல்லாம் கூட நின்றுட்டு இருக்காங்க, ஏன்னா வேற வழி கிடையாது, நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை, நீங்க சொன்ன பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 500 ரூபாய்க்கு மேல இன்னொரு 500 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேனேன்றதுக்காக நீ முடிய பிடிச்சி இழுக்கிறது, சில சேட்டைகள்லாம் அங்க பண்றது, இத ரொம்ப வல்கரான செக்ஸ்லாம் வைக்கும் போது கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? நிறைய சென்னையில இருக்கிறவங்க, தமிழகத்துல இருக்கிறவங்களே பேசுறாங்க, சொல்றாங்க, பேசுவாங்க தாமா. அவங்களோட பார்வைக்கெல்லாம் திருநங்கைகள்னால தவறானவங்க. சில ஆண்கள் வந்து பணத்துக்காக திருநங்கையா மாறுறாங்க. அவங்க வந்து உணர்வு ரீதியா மாறி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு காலம் கட்டியோ மந்த்ராவின் பார்வையில நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனரும் திருநங்கை போராளியுமான மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். மந்த்ராவின் பார்வையில் இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். இப்போ திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஊடகங்கள்ல விவாதிச்சுட்டு இருக்கோம் மேம். அதே போல இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, தாய்லாந்துல பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு திருநங்கைகள் கிட்ட இந்திய சுற்றுலா பயணி ஒருத்தர் போயிட்டு அந்த வாடிக்கையாளரா போகும்பொழுது ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில அந்த இந்திய சுற்றுலா பயணியை வந்துட்டு அந்த தாய்லாந்து திருநங்கைகள் ரோட்லயே வந்து சரமாரியா தாக்குன ஒரு வீடியோ வெளியாயிருந்தது. அந்த வீடியோ இப்ப நியூஸ்ல எல்லாம் வைரல் ஆயிருந்தது. இதுக்கு கீழே நம்ம இந்தியர்களும் சரி, தமிழ் ஆளுங்க, சென்னை வாசிகள்லாம் போடக்கூடிய கமெண்ட் என்னவா இருக்குன்னா, இந்த திருநங்கைகள் சென்னையில தான் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சோம், தமிழ்நாட்டுலதான் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சோம், ஆனா உலகம் ஃபுல்லா திருநங்கைகள்னாலே பிரச்சனை தான், இவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் திருநங்கைகள் ஒழிகன்ற அளவுக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம்? உலகம் ஃபுல்லாவே திருநங்கைகள்னாலே இப்படிதானே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட சொல்லுங்க. திருநங்கைகள் அத்தனை பேரும் ஷூட் பண்ணி சாவடிச்சிட சொல்லுங்க. அதாவது மாவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் ஃபுல்லாவே பேசி இப்போ சென்னையிலேயே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு திருநங்கையை வந்து நம்ம வானகரம் பகுதியில வந்து ஒரு திருநங்கையை வந்து வட மாநிலத்துல சேர்ந்த ஒரு பையன் வந்து கட்டையாலே அடிச்சு சாகடிச்சிருக்காங்க, இறந்துட்டாங்க. இதோ இப்போ 2-3 நாள் முன்னாடி பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. நான் அவங்க போட்டோ எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க காட்டுங்க. இதுல நடந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்றது? திருநங்கைகள்னாலே வந்துட்டு நான் வந்து திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, பட் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விஷயத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநங்கைகள்னாலே வந்து எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. எப்படி ஒரு ஆண் பெண்ல வந்து ஒரு ஆண்களை எடுத்து எவனாவது ஒரு தவறு பண்ணிட்டா மொத்த ஆண்களுமே இப்படிதான்னு இந்த சமுதாயம் சொல்லுதா? இல்ல ஒரு பொண்ணு ஒரு தவறு பண்ணிட்டா மொத்த பெண்களுமே இப்படிதான்னு இந்த சமுதாயம் சொல்லுதா? அந்த திருநங்கைகள்னா மட்டும் நான் கிள்ளுக்கீரையா? திருநங்கைகள் என்ன பண்ணிட்டா திருநங்கைகளே இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் கூட தான் கடந்த 2 வருஷமா திருநங்கைகளுக்கு எதிர்ப்பா திருநங்கைகள் செய்யக்கூடிய குற்றங்களையும் திருநங்கைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே நான் வந்து நிறைய சேனல்ஸ்ல பேசிட்டு வரேன். அதுக்கு நான் வந்து எல்லா திருநங்கைகளும் இப்படிதான், ஆல் தமிழ்நாட்டுல இருக்கிற திருநங்கைகளே இப்படிதான் நான் சொல்லலையே. சரிங்களா? சென்னையில ஒரு 2000-3000 பேருங்களா, அதுல ஒரு சிலர் இந்த மாதிரி
ஆனா பாலியல் தொழில்ல ஈடுபடுற திருநங்கைகள் கிட்ட போற வாடிக்கையாளர்களை அவங்க தாக்கி பணம் பறிக்கிறது உண்மைதானே மேம்? உண்மைதாம்மா, நான் சொல்றேன் அது உண்மைதான், நான் இல்லைன்னு அதெல்லாம் மறுக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க கூட நிறைய பார்த்திருக்கலாம். ஒரு சிக்னல்ல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு லேடி குழந்தைய வச்சுக்கிட்டு, ஒரு குழந்தைய பின்னாடி மூட்டையில தொங்க வச்சுட்டு, ஒரு குழந்தைய இந்த சைட்லயும், ஒரு குழந்தைய இந்த சைட்லயும் வச்சுட்டு, ஒரு காரா நின்னு சிக்னல் எல்லாம் காசு கேட்பாங்க. அதே ஒரு திருநங்கையும் கேட்பாங்க. ஆனா அந்த லேடிய பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஒரு லேடிஸ் இவங்க வந்து குழந்தைய காட்டி பணம் வாங்குறாங்கன்னு யாரும் பேச மாட்டாங்க. திருநங்கைகளை பத்தி தான் வந்து பேசுவாங்க. ஒரு யூடியூப்லயா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாலயா இருக்கட்டும். ஒரு சிக்னல்ல கூட போய் காரை நிம்மதியா நிறுத்த முடியல. உடனே இந்த திருநங்கைகளோட அமக்கள உடனே கை தட்டின்னு ஓடி வந்துடுறாங்கன்னு சொல்லி, ஏன் லேடிஸ் எல்லாம் வராங்களே சொல்ல இல்ல வேண்டியதானே? அவங்க வந்து இடையூறு ஏற்படுத்தி காசு வசூலிக்கல மேம். கை நீட்டுறாங்க, காசு போட்டா வாங்கிக்கிறாங்க, இல்லன்னா அடுத்த கார் பாக்குறாங்க. ஆனா திருநங்கைகள் வந்து கை நீட்டுறது கிடையாது. எடுத்த உடனே கை தட்டி அவங்கள அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி, கத்தி கூச்சலிட்டு தானே அந்த பணத்தை வசூல் பண்றாங்க. அப்ப அது அவங்களுக்கு மன உளைச்சல கொடுக்குது. அது எப்படிம்மா? திருநங்கைகள் வந்து கை தட்டுறது அது எங்களோட இயல்பு. அது எங்களோட கலை. அது வந்து நாங்க தட்டுறது அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு பெண் வந்துட்டு கை நீட்டுறாங்க, அவங்க குடுக்கலனாக்கா அடுத்த வண்டிக்கு போயிடுறாங்கன்னு சொல்லுங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? எந்த அளவுக்கு உண்மை? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த சிக்னல்ல ஒரு கார்ல வந்து கை தட்டுறாங்க, சாரி காரை தட்டுறாங்கன்னா, ஒரு கிளாஸ இறக்கலன்னா இறக்குற வரைக்கும் தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சரியா? முதலாவது ஒரு திருநங்கை வந்து யாசகம் கேட்பது தவறுன்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ ஒரு ஆம்பளை பொம்பளை யாசகம் கேட்பது தவறு தானே? யாசகம் கேட்பது தவறுன்னு யாருமே சொல்ல முடியாது மேம். ஆண் பெண்ணும் கேக்குறாங்க, திருநங்கை கேக்குறாங்க, இல்ல சமூகத்தால விரட்டி அடிக்கப்பட்ட முதியவர்கள் கூட யாசகம் கேக்குறாங்க. அது தவறுன்னு யாருமே சொல்லல. ஆனா யாசகம் கேட்கக்கூடிய முறை தான் தவறா இருக்கு. மிரட்டி பணம் வசூலிக்கிறாங்க அப்படின்றத குற்றச்சாட்டு மேம். அதுதான் நானும் சொல்றேன். யாசகம் கேட்பது தவறுன்னு எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் சிக்னல்ல வந்து கேக்குது, ட்ரெயின்ல வந்து கேக்குது, இதெல்லாம் தவறுனாக்கா, அப்ப வந்து நான் கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்து கேட்பேன். பட்டா போட்டா நாங்க உட்கார முடியும்? சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு ஏதோ புண்ணியவானுங்க ஏதோ ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் போய் கேட்கிறேன். எல்லா இடத்துலயுமே தான்மா போட்டி இருக்குது. திருநங்கை வாசல் போறாங்கன்னா கூட ஒரு பொண்ணும் வருது, ஒரு பையனும் வரான். சரி, முதல்ல அவங்க எல்லாம் ஒரு 2, 3 குழந்தைங்க வச்சுட்டு கேக்குறாங்க. நாங்க எந்த குழந்தைய வச்சுன்னு கேட்க முடியும்? எங்க கை தான் எங்களுக்கு குழந்தை. இது தட்டி தான் நாங்க கேட்க முடியும். சோ இதெல்லாம் வந்து இவங்கள வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசல. பட் தவறுதான். நீங்க சொன்ன மாதிரி தவறுதான். இருந்தாலும் நான் இதை வந்து சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு தவறு செஞ்சிட்டால் இந்த ஆண்கள் கூட்டமே இப்படிதான் யாரோ சொல்றது கிடையாது. இந்த பெண்கள் கூட்டமே இப்படிதானோ யாரோ சொல்றது கிடையாது. பட் ஒரு திருநங்கை ஒரு தவறு செஞ்சிட்டா திருநங்கைகளே இப்படிதான் ஏன் சொல்றீங்க? அதுதான் என்னோட ஒரு மன கஷ்டம். அதை வந்து இப்ப நான் பகிர்ந்துக்கின ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு பகல்ல நம்ம பாக்குற உலகத்தை தாண்டி இரவுல திருநங்கைகள் அந்த பாலியல் தொழில் மற்றொரு உலகம் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. அந்த உலகத்துல போகக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் இந்த திருநங்கைகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பகல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ற உலகத்தை பாக்குற நமக்கு தெரியறதே கிடையாது. அந்த இரவுல பாலியல் தொழில் செய்யக்கூடிய திருநங்கைகளுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது மேம்? அதாவதுமா, இரவுல வந்து திருநங்கைகள் வந்து பாலியல் தொழில நிக்கிறாங்க அப்படின்றது முதலாவது என்ன கேட்டா தவறுதான். அது நான் கரெக்டுன்னு நான் நியாயப்படுத்தி பேச மாட்டேன். அது தவறுதான். பட் ஆனால் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேற வழி இல்லைன்ற பட்சத்துல தான் ரோட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. எனக்கு நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி இருக்கு, நான் நல்லா வாழ்றேன், நல்லா இருக்கேன், காரு பங்களா எல்லாமே வச்சுன்னு இருக்கிறேன்னு ரோட்டுக்கு வருவாங்களா? நடு ரோட்ல வந்து நைட்டு பனிலையும் மழையிலயும் வெயிலையும் வந்து நைட்ல நிப்பாங்களா? நைட்ல வெயில் அடிக்காது, ஆனா பனிலையும் மழையிலயும் வந்து நிப்பாங்களா? சொல்லுங்க. அப்படி திருநங்கைகள் வந்து முழுமையான திருநங்கைகளை சொல்றேன். முழுமையான திருநங்கைகள் எங்களோட உணர்வு ரீதியா நாங்க திருநங்கை தான் சொல்லக்கூடியவங்க விருப்பப்பட்டு விரும்பி பாலியல் தொழில செய்யறது கிடையாது. வேற வழி இல்ல. பேரண்ட்ஸால நாங்க கைவிடப்பட்டவங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களால நாங்க கைவிடப்பட்டவங்க, சொந்த பந்தத்தால நாங்க கைவிடப்பட்டவங்க, சமுதாயத்தால நாங்க ஒதுக்கப்பட்டவங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது வேற வழி இல்லம்மா, வாழ்ந்து தானே ஆகணும், சாப்பிட்டு தானே ஆகணும். அதுக்கோசம் வேற வழியில எங்களுக்கு தெரிஞ்ச 2 தொழில். ஒண்ணு பகல்ல கடைக்கடையா போய் கை தட்டுறது, இல்ல இரவுல பாலியல் தொழில வந்து நிக்கிறது. இதுதான். இந்த சமுதாயமோ எங்களை இதுக்குள்ளதான் தள்ளி இருக்கு. எங்களோட பெற்றவர்கள், கூட பிறந்தவர்கள், சொந்த பந்தம் அனைவருமே எங்களை இதுலதான் தள்ளி இருக்கு. அதாவது ஒரு திருநங்கை ஒரு பாலியல் தொழில் பண்ணும்போது அந்த சைடு என் மாமனும் மச்சானே என்ன பார்த்துட்டு போனா, டேய் நீ ஏன் இங்க ரோட்ல வந்து நிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. பாரு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் எங்களை சம்மந்தப்பட்டவங்கிட்ட போயிட்டு நைட்ல இருந்து நின்னுக்கிறான், அதை வச்சு அசிங்கப்படுத்த தான் பார்ப்பாங்களே கண்டி, ஐயோ நம்ம சொந்தக்கார பிள்ளையே இது இந்த மாதிரி ஆயிடுச்சு,
புள்ள யார் இங்க வந்து நிக்குது, ஐயோ கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் வேணாண்டான்னு ஒரு புத்திமதியோ இல்ல அவங்களால முடிஞ்சது ஒரு 500 1000 கொடுக்க மாட்டாங்க. பார்த்து அதை வந்து வேற விதமா விமர்சிக்கத்தான் இருப்பாங்களே கண்டி அதை வந்து இதுவா பார்ப்போம். நாங்க என்ன பண்ணுவோம், எப்படி வாழ்வோம், பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம், எப்படி வாழ்வோம். இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா இந்த விஷயம் அத்தனையுமே, இது அத்தனையும் இளம் திருநங்கைகளுக்கு, சரிங்களா, மூத்த திருநங்கைகளுக்கு கிடையாது. ஏன்னா இளம் திருநங்கைகள் தான் பாலியல் தொழில நிக்கிறாங்க, அவங்களோட வயிற்று பொழப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி காரணம் கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. மூத்த திருநங்கைகள் வீட்டுல இருந்துகிட்டு இவங்க மூலியமா வரக்கூடிய வருமானத்துல அவங்க ஆடம்பர வாழ்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் தான் வாழ்றாங்க. அதனால நான் அவங்கள சொல்லல, இளம் திருநங்கைகளை மட்டுமே இப்ப நான் எடுத்துப்பேன். ஏன்னா இவங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, ஏன் நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய சேனல்ஸ்ல நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கீங்க, அவங்கள சௌரமா நகை மாட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க இது போட்டிருக்காங்க வங்கி போட்டு நீங்களே சொல்றீங்க, அப்ப நீங்களே இதெல்லாம் பேசுங்கன்னு கேட்கலாம். பட் நான் சொல்றது இளம் திருநங்கைகளை, மூத்த திருநங்கை தான் இதெல்லாம் மாட்டிருக்காங்க. இளம் திருநங்கைகள் இன்னைக்கும் ரோட்ல தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அடிக்கிற பனியில கூட ஒதுரிகின்லாம் கூட நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை, நீங்க சொன்ன பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளம் திருநங்கை ஒரு ரோட்ல நிக்கிறாங்க. எங்க கிட்ட வர கிளைண்ட் அனைவருமே வந்து உடல் ஆரோக்கியத்தோடையும் நல்ல ஹெல்த் கண்டிஷன்ல நல்லா இருக்கிறவங்க தான் வராங்கன்னு என்னமா நிச்சயம்? ஏதாச்சும் நிச்சயம் இல்ல வரவங்களுக்கெல்லாம் நாங்க பிளட் செக்அப் ஏத்துட்டா கூட பார்ட்னர் ஆயிட முடியும் கிடையாது இல்லையா? அப்போ அவங்க வரவங்க எல்லாருமே எங்க கிட்ட வராங்க. எங்களோட சேஃப்டிக்குன்னு நாங்க சேஃப்டி இது யூஸ் பண்றது உண்டு. அப்போ என்ன பண்றாங்க, ஒரு 500 பேசுறாங்க. பேசிட்டு அப்புறம் செக்ஸ் பண்ண போகும்போது அங்க என்ன பண்றாங்க, 500 நான் 1000 தரேன், 2000 தரேன், எனக்கு சேஃப்டி வேண்டாம், சேஃப்டி ரிமூவ் பண்ண அப்படின்னும் போது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நாங்க கஷ்டப்படுறோம், ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம்ன்றதுனால தான் ரோட்டுக்கே வரோம். அங்க எங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேல இன்னொரு 500 ரூபாய் கிடைக்கணும்னு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களோட ஹெல்த்தை கூட பார்க்காம வேற வழி இல்லாம ஏதோ அங்க ஒரு தவறுதல் நடக்குது, சரிங்களா? புரியுறவங்களுக்கு இது எல்லாமே புரியும். ஒரு தவறுதல் நடக்குது, அது அப்போ 500 ரூபாய்க்கு மேல இன்னொரு 500 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேனேன்றதுக்காக நீ முடிய புடிச்சு இழுக்கிறது, சில சேட்டைகள்லாம் அங்க பண்றது, இத ரொம்ப வல்கரான செக்ஸ் எல்லாம் வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தற்காத்துக்கிறதுக்கு, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதோ நாங்க நடக்கும், சரிங்களா? அப்போ ஒரு கட்டையோ ஒரு ஆயுதமோ கிடைச்சிச்சுன்னா, திருநங்கை கையில கிடைச்சால் வந்து கிளைண்ட்டுக்கு கஷ்டம், இல்ல கிளைண்ட் கையில கிடைச்சா இந்த திருநங்கைக்கு கஷ்டம். இப்படிதான் எங்க சமுதாயத்துல நாங்க நிறைய திருநங்கைகளை இழந்துட்டு வரோம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னை வானகரம் முன்னாடி ஒரு இளம் திருநங்கை ஒரு திருநங்கைய வந்து சில்பான்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கைய ஒரு வட மாநிலத்துல சேர்ந்த ஒரு பாலியல் தொழிலுக்கு இட்டுன்னு போயிட்டு அங்க என்ன இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நடந்துச்சுன்னு தெரியல, கட்டையால அடிச்சு அவங்கள கொண்டிருக்காரு. இப்ப டிவி நியூஸ்ல, பேப்பர்ஸ்ல, யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்திருக்குது. இதெல்லாம் கேட்கும் போது எங்களோட சமூகம் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, நாங்க எங்களோட மக்களை எவ்வளவுலாம் இழந்துட்டு இருக்கோம். பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோமா, திருப்பி நாங்க பிறப்போமா என்னான்றது தெரியல. திருப்பி பிறக்கிற ஜென்மத்தை நாங்க ஆம்பளையா பிறக்கிறோமா பொம்பளையா பிறக்கிறோமா இல்ல இதே திருநங்கை சாபக்கேடோட பிறக்கிறோமான்னு தெரியல. பட் ஆனா பிறந்து வளர்ந்த இந்த ஒரு இதுலயே எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல எங்க திருநங்கைகளுக்குள்ள 1008 பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களிடம் இந்த சமுதாயத்துக்கிட்ட வந்து எங்களை நாங்க காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. இந்த ஜெனரேஷன்லயும் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, எவ்வளோ அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது, எவ்வளோ பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணாலும் கூட எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ்றோம். அப்படி இருக்கும்போது கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, நிறைய சென்னையில இருக்கிறவங்க தமிழகத்துல இருக்கிறவங்களே பேசுறாங்க கொள்றாங்க, பேசுவாங்கதாம்மா. அவங்களோட பார்வைக்கெல்லாம் திருநங்கைகள்னால தவறானவங்க, இவங்க வந்து இயற்கைக்கு மாறுபானவங்க, அதனால நம்ம இவங்களை என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றத. யாருன்னா ஒருத்தர் போய் ஒரு திருநங்கை கூட வந்து ஒரு நைட்டு ரோட்ல நிக்க சொல்லுங்களேன், அவங்கள அந்த வேலையை செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பொறுமை இருக்காது. அப்போ அவங்க எங்களுக்கு சளி டெஸ்ட் போவாங்க, ஏம்மா உனக்கு ரொம்ப பொறுமை தாயே, உனக்கு ரொம்ப பொறுமை அப்படின்ற சொல்லிட்டு போற அளவுக்கு அந்த ரோட்ல நடக்கும். ஏன்னா வேற வழி இல்ல. நாங்க ஏதோ எங்க வயிற்று பொழப்புக்காக நாங்க ரோட்ல நிக்கிறோம்னா அந்த சைடுல நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஒரு 4 பசங்க பைக்ல சருன்னு வருவானுங்க. வரும்போது என்ன பண்ணுவாங்க, பீரை குடிச்சிட்டு அந்த பாட்டில ஒரு சைடு சொல்லி நாங்க நிக்கிறத தூக்கி அடிச்சுட்டு போவாங்க. அது வந்து எங்க மூஞ்சில பட்டா ஒரு சைடு கண்ணும் காலி, எங்க மண்டையில பட்டுச்சுன்னா ஊத்தம் தொறன்னு ரத்தம்.
நாங்க மயங்கி கீழே விழுந்தா கூட அடுத்து எங்க மக்கள் யாருன்னா பார்த்து வந்து எங்களை தூக்குனதான் ஆச்சு. பொதுமக்கள் பார்த்துனே போவாங்களே கண்டி யாருமே எங்களுக்கு முதல் உதவி அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. இருக்கு, இதுக்குள்ள நம்ம போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதாவது சும்மா நிக்கிற ஒரு திருநங்கை வந்து ஒரு பப்ளிக்கை ஒருத்தரை கூப்பிட்டு அவங்கள வந்து கட்டையால அடிக்கிறதோ, பாட்டிலால அடிக்கிறதோ, கள்ளவாரி அடிக்கிறதோ நடக்குமாமா? அப்ப ரோட்ல நிக்கிற திருநங்கை எல்லாருமே பைத்தியமா? போற வரவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு? நீ அங்க ஏதோ பண்ணிருப்ப. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவ ஏதோ பண்ணா. அது கொலையா போயிடுச்சு, குற்றமா போயிடுச்சு. அப்படிதான் இதோட உண்மை நிலவரம். சரிங்களா? இதுதான் நடக்குது. பட் ஆனா பொதுமக்களோட பார்வைக்கு இவங்களா தவறானவங்க. அவங்க நினைக்கிறது கரெக்ட் தான். நான் அதை வந்து பொதுமக்களே நான் தவறு சொல்லல. ஏன்னா ஒரிஜினல் திருநங்கைகள் வந்து என்னைக்குமே இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபுல் மைண்ட் செட்டப்பே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் பொண்ணு, எனக்கு இந்த லிப்ஸ்டிக் அழகா இருக்கா, கண்ணில் மை அழகா இருக்கா, ஷேடோ அழகா இருக்கா, என்னோட ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கா என்று இதை தான் நான் ரசிப்பேன். அப்போ நான் போய் என்னோட பொழப்புக்காக, வருமானத்துக்காக நான் ரோட்டுக்கு போகும்போது அங்க நான் என்ன யோசிப்பேன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நெஸ்ல, நம்மளோட கவர்ச்சியில ஒரு ஆண்மகனை வலிக்கணும்னு தான் பார்ப்பேனே கண்டி, ஏய் இங்க வாடான்னு மிரட்டி நான் கூப்பிட்டு பண்ண நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பெண். எனக்கு அந்த ஆணோட இதுல எனக்கு வேண்டாம். அந்த சேட்டை கூட எனக்கு வேணாம். நான் கல்லால அடிக்குது. நீ கூட ஒரு திருநங்கையை வந்து ஒரிஜினல் திருநங்கையை கூப்பிட்டு ஒரு அடி செவிலியா அவங்க உடனே கலந்துன்னு அழுவாங்கல்ல கண்டி, என்னை அடிச்சுட்டேல்ல, இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு, அந்த சைட்ல இருந்து கட்டப்பாறையோ தூக்கி உடனே அவனை இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த குணம் தான் இவங்களுக்கும் வரணும். புரியுதுங்களா? அப்படிதான் ஒரிஜினல் திருநங்கைகள் நாங்க எல்லாருமே வந்து எங்களோட வாழ்க்கை தரத்தை நாங்க வழிவகுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இதுல எந்த இடத்துல பொதுமக்களோட பார்வையில வந்து திருநங்கைகள் கெட்டவங்கன்ற ஒரு அபிப்பிராயம் வந்ததுன்னா, சில ஆண்கள் வந்து பணத்துக்காக திருநங்கையா மாறுறாங்க. அவங்க வந்து உணர்வு ரீதியா மாறி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு காலம் கட்டையோ தூக்க மாட்டாங்க. எந்த பெண்ணுமா நைட்ல கத்தி கடலா வச்சு நிக்கிறாங்க? தூக்க மாட்டாங்க. பட் ஆண்கள் வந்து பணத்துக்காக மாறுறாங்க தெரியுங்களா? அவங்க இந்த குணம் இருக்கும். ஏன்னா அவங்க உணவு ரீதியா பையன் தானே, திருநங்கை கிடையாது, பெண் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அவங்க பையன் தானே. பையனுக்கு என்ன தோணும்? ஒருத்தர் ஒரு அடி அடிச்சா திருப்பி அவனை அடிக்கணும்னு தான் தோணும். கரெக்ட் தானே நான் சொல்றது? அதுதான் செய்வாங்க. அதுதாங்க நடக்குது. அப்போ பொதுமக்களோட பார்வைக்கு இவங்க ஒரிஜினல் திருநங்கையா இல்ல டூப்ளிகேட் திருநங்கையான்னு தெரியாது. ஒரு சாரி கட்டி ஒரு டோப்பா விக்கி வச்சுட்டு நின்னாக்கா அவங்களோட பார்வைக்கு ஒரு திருநங்கை அங்க நிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களும் என்ன பண்ணுவாங்க? போய் கல்வியா பார்க்க முடியும் இவங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இல்ல இவங்க மன ரீதியான திருநங்கையா நான் பார்க்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. அவங்க பார்வைக்கு ஒரு திருநங்கை. அப்போ வந்து ஒரு பையனை போட்டு ஒரு திருநங்கை அடிக்கிறாங்க, அந்த சைட்ல கார்ல ஒருத்தவங்க போறாங்களா பாரு, இது எப்படி போட்டு ஒரு திருநங்கை ஒரு பையனை போட்டு எப்படி அடிக்குது பாருன்னு போவாங்க. ஆனா அது திருநங்கை கிடையாது, அது ஒரு ஆம்பளை. அந்த மாதிரி பொம்பளை வேஷம் போட்டு வந்து திருநங்கை சமுதாயத்தை கெடுக்கிறாங்க. திருநங்கைக்கெல்லாம் அவ பேரு கெட்ட பேரு எடுத்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். தன்னை ஒரு பெண்ணா நினைச்சு நம்மளோட பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம திருநங்கையா மாறணுங்க யாருமே கத்தி கட்ட இந்த ரவுடிசம் பண்ண மாட்டாங்க. இது 100% உண்மைமா. சமூகத்துல நடக்கக்கூடிய அந்த குற்ற செயல்கள் எல்லாம் பார்த்து திருநங்கைகள் மீதான ஒரு தவறான பார்வை பொதுமக்களுக்கு இருக்கும் பொழுது அதை வந்து மாற்றி அமைத்து பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி.